விரக்தியின் உச்சத்துக்கு எதிர்கட்சி தலைவர்கள் போயிட்டாரு. அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில பேசிட்டு வர்றாரு. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. பேசுங்க, இன்னும் இறங்கி பேசுங்க. நாங்க அதை பத்தி கவலையே படல. எங்க பணி மக்கள் பணி. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் பேச்ச குறை செயல் நம்ம திறமையை காட்டணும். ஏதோ தன்னை எம்ஜிஆர் நினைச்சுக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு. ஆனா பாவம் அவருக்கு தெரியல. அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதி திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை, இனியும் எடுபடாது. எந்த தைரியத்தில் எதிர்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினான்னு எனக்கு புரியல. ஆனால் நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. ஏற்கனவே 2024 தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இடைத்தேர்தல்களில் இந்த மன்றத்திலிருந்து தான் அவர் தோல்வியை பார்த்துட்டார். வர சட்டமன்ற தேர்தலையும் தொடர போகுது. ஊர் ஊரா சுந்தரம் பஸ்ல போய், சுந்தரம் டிராவல்ஸ் பஸ்ல போய் பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா தன்னுடைய அலங்கோல ஆட்சியை மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு. ஆனா அவர் ஆசையில மண் விழுற மாதிரி உங்களுடன் ஸ்டாலின், நலங்காக்கும் ஸ்டாலின் நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு. இந்த வைத்தறிச்சல்ல தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது, மக்களுக்கு நன்மை நடந்துடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனாரு. ஆனா நீதிமன்றம் என்ன சொன்னது? அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்த்துக்க நீதிமன்றத்தை நாடுறது தப்புன்னு சொன்னது மட்டும் இல்ல, அரசுக்கு முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் 10 லட்சம் ரூபாய் நன்கொடை தர மாதிரி மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் ஃபைன் போட்டு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு அவமானமா இல்லையா? அது மட்டும் இல்ல, பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவில் பெஸ்ட் மாநிலம் தமிழ்நாடு தானே நாங்க சொல்லல. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒன்றிய